இன்னைக்கு என்னவோ எச்ச காக்கா விரட்ட மாதிரி எங்களை விரட்டுற. ஆமா, நீ எச்ச காக்காதான். அடுத்த சொத்த அள்ளி திங்க அலையற எச்ச காக்காதான் யா நீ. அப்படியே அரஞ்சனா. கொஞ்சம் நீச்சல் அடிச்சு நாங்களே மேலே வர கத்துக்கிறோமா. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வளர்ந்துட்டா உங்களுக்கு சந்தோஷம் தானே? சின்ன விததாமா, கூடிய சீக்கிரம் பெரிய ஆலமரமா ஆகும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா. என்ன மீனாட்சி, நம்ம உமாவை பாத்தியா? எப்படி எல்லாம் பேசுறா பாரு. இப்ப இவளுக்கு அவ்வளவு தெளிவு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உமா. ஆமாமா, அவளுக்கு வாழ்க்கையை பத்தின புரிதல் பெருசா இருக்கு. நாங்க கல்யாணம் பண்ணி 3 வருஷம் 4 வருஷத்துல வந்து கத்துக்கிட்டத அவ கொஞ்ச நாள்லயே கத்துக்கிட்டா. ஒரு விஷயம்தாம்மா, குடும்பங்கிறது ஒரு அழகான தோட்டம். அத பராமரிக்க தெரிஞ்சாதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். பழனிஞ்சு போச்சுன்னா அங்க யாருமே இருக்க முடியாதுல்ல. அண்ணி, நாம எல்லாரும் போய் கடையை பார்த்து அட்வான்ஸை கொடுத்துட்டு சாவியை வாங்கி உமா கையில ஒப்படைச்சிடலாம். அம்மா, நீங்களும் வாங்கம்மா, எல்லாரும் போயிட்டு வரலாம். நான் எதுக்கு சண்முகம்? நீ இருக்க, சிவஞானம் இருக்கா, மீனாட்சி இருக்கா, ஏன் வளர்மதி கூட கூட்டிட்டு போங்களே. இல்லம்மா, நீங்க வந்தாதான் நல்லா இருக்கும். அது முறையாவும் இருக்கும். உமாவும் மாப்பிளையும் நீங்க வந்தா சந்தோஷப்படுவாங்க. ஆமாமா, நீங்களும் வாங்கம்மா. ஏங்க வாங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க, நல்லா இருப்பா. உமா, இனிமே நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருக்கும்மா. மாப்பிள்ள, எனக்கு 4 பிள்ளைங்க. உங்களோட சேர்த்து எனக்கு 5வது புள்ள கிடைச்சிருக்கு. என் புள்ள மாதிரி தான் நீங்களும். அம்மா, இந்த கடனை எப்படிமா நான் அடைக்க போறேன்? நீங்க காட்டுற இந்த பாசத்தை தான் எப்படி அடைக்க போறேன்னு சொல்றேன். ஐயோ மாப்பிள்ள, என்னது? இனிமே கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. என் பிள்ளைங்க உங்களை நல்லா பாத்துக்குவாங்க. பானு, ஏய் பானு, இன்னைக்கு மேல் பாத்தியா? ஆஹா, என்னாச்சு? நீ இந்த உலகத்திலே இல்ல போல இருக்கு. ஏன் இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்க? இங்க பாரு, எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ்ஸும் இருக்கு. இதெல்லாம் நீ தானே சொல்லிருக்க. இப்போ நீயே இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டா என்ன அர்த்தம்? ஐயோ ஆஷிகா, மனசு எங்கேயுமே போக மாட்டேங்குது ஆஷிகா. எங்கே போனாலும் இதே விஷயத்த தான் சுத்தி சுத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் என் லைஃப்ல இந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன் வரும் நினைச்சு கூட பார்க்கல ஆஷிகா. ஒரு நல்ல பர்சனல் லைஃப், நான் என் லைஃப் பார்ட்னர் விஷயத்துல தான் ப்ராப்ளம் நினைச்சேன். இப்போ லைஃபே ப்ராப்ளமா இருக்கு. நான் யார் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சேனோ, இன்னைக்கு அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப அந்த கைராசி குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அரெஸ்ட் பண்ண நியூஸ் கேட்டு அப்படியே மனசெல்லாம் குளிர்ந்திருக்கும். என் லைஃப் கேட்டு போகணுங்கிறதாண்டி அவங்களோட ஆசையே. தப்பே பண்ணாத நான் இன்னைக்கு இந்த நிலைமையில நிக்கிறேன். தப்பு பண்ண அந்த சண்முகம் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம சந்தோஷமா இருக்கான். அதுக்கு தான் பானு, நான் அப்பவே சொன்னேன், பேசாம மியூச்சுவல் கொடுத்துட்டு டிவோர்ஸ் வாங்கிடுன்னு.
நீ தான் கேட்கவே இல்லை. ஏன்னா அட் அ டைம்ல நம்மளால ஒரு ப்ராப்ளத்தை தான் சமாளிக்க முடியும். இங்க பாரு, ஆஃபீஸ், டிவோர்ஸ், பத்தாததுக்கு இந்த போலீஸ் கேஸ் வேற. எல்லா பக்கத்துல இருந்தும் ப்ராப்ளத்தை நல்லா இழுத்து வச்சிருக்கேன். ஏ ஆஃபீஸ்ன்னு சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. பாஸ்க்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரிஞ்சா கம்பெனி பாலிசி படி பெரிய இஷ்யூ ஆயிடும்ல. அவ்வளவுதான் போல, என் கரியரே அவ்வளவுதான் போல இருக்கு ஆஷிகா. ஏய், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நேத்து தான் அந்த சொட்ட பிரசாத் கிட்ட பேசினேன். அவருக்கு எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். பானுக்கு என்னாச்சு வரலையான்னு தான் கேட்டாரு. உண்மை தெரிஞ்சிருந்தா கேட்டுப்பார்ல. சோ நோ இஷ்யூஸ், நீ பயப்படாம இரு. ஓகே? How can I stay calm? நல்ல ஆஃபர் இந்த தடவையும் ஆன் ஷோருக்கு வந்திருக்கு. ஆனா பாரு, இப்பயும் போக முடியாது. பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் போல இருக்கு ஆஷு. என் லைஃப்ல நான் எதுலயுமே சக்சஸ் ஆக கூடாதுன்னு என் தலையில எழுதி வச்சிருக்கு போல. அவ்வளவுதான். ஓவர். எவ்ரிதிங் இஸ் ஓவர். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு சின்ன பேட் டைம்டா. நீ முதல்ல இதெல்லாம் திங்க் பண்ணாம மனச ஃப்ரீயா வச்சுக்கோ. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஃபர்ஸா இல்லாம பெருசா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீ ஆன்ஷியர் போற மாதிரி கூட இருக்கலாம்ல. அப்படி இருந்தாதான் தட்ஸ் ஹை. நீ எல்லாத்தையும் பாசிட்டிவா பாப்ப. இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் யோசிக்கிற? கம் ஆன், நீ இங்கே இருந்தா உன் மைண்ட் இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். பேசாம கூட வா, பெங்களூர் வந்துரு. ரிலாக்ஸ்டா இருக்கும். என்ன? You know what, Ashu? I surely want to come. நீ முன்னாடி எல்லாம் கூப்பிட்டு வரல, வந்துட்டேன்னு. நான் அப்புறம் வரேன், எனக்கு டைம் இல்ல, வேலை இருக்குன்னு எதேதோ சாக்கு சொல்லுவேன். பட் ஐ ரியலி வாண்ட் டு கம் திஸ் டைம். பட் முடியாதே, போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இங்க ஏதோ போக கூடாது அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஹே கம் ஆன் யா, வெளிநாட்டுக்கு தானே போக கூடாதுன்னு சொன்னாங்க. வெளியூர் போக வேண்டாம்னு சொல்லவே இல்லையே. தெரியல ஆஷு, கிளியரா தெரியல. அவங்க எங்கேயுமே போக கூடாதுன்னு சொன்னாங்களா இல்ல வெளிநாடு போக கூடாதுன்னு சொன்னாங்களா? யோ சோ கன்ஃபியூசிங் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங். அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நம்ம நேரா போய் விசாரிச்சிடலாம். ஐயோ ப்ளீஸ். சரி நம்ம போலாம், போய் எல்லாத்தையும் விசாரிக்கலாம். நீ இங்கே வெயிட் பண்ண. ஓகே, நான் வந்துடுறேன். வாயா அப்பா இது வாங்கப்பா. என்னையா சரியான நேரத்துல வந்திருக்கோம் போலுக்கு. போலுக்கு எல்லாரும் ஒண்ணா இருக்காங்களே. ஏன் நாங்க எல்லாம் ஒண்ணா இருக்கிறது உங்க கண்ணை உறுத்துதோ? சண்முகம் தம்பி எப்போதுமே இப்படித்தான் விளையாட்டா பேசுவாரு. என்னமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியாமா? தம்பி இங்கதான் இருக்கீங்களா? இங்க செட்டில் ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்பா சேதுராம மானஸ்தன். சரி, வெளியே கிளம்பிட்டீங்க போலுக்கு. என்ன விசேஷம்? ஆமாங்க, ஒரு நல்ல காரியத்துக்காக எல்லாரும் வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். ஓ, நம்மளும் நல்ல விஷயத்த பேச வந்திருக்கோம். இல்ல, ஒரு முக்கியமான கடை வேலையா போறோம். அதுக்காக தான். தப்பா நினைச்சுக்கலனா இன்னொரு நாள் பேசலாமா? இங்க பாருங்க, நாங்களும் அதை பத்தி பேச தான் வந்திருக்கிறோம். பேசுறதெல்லாம் பேசி பைசல் பண்ணியாச்சுன்னா கடையை துறங்க, கடையை மூடிட்டு போங்க, எங்க வேணாலும் போங்க, எங்களுக்கு என்ன கவலை. என்ன எல்லாரும் முடிவோட தான் வந்திருக்கீங்களா? இல்ல, உங்க முடிவை தெரிஞ்சுக்கிட்டு முடிவு எடுத்துட்டு போலான்னு தான் வந்திருக்கிறோம். ஏங்க, சொத்தை பிரிக்கலாம்னு சொல்லி எவ்வளவு மாசங்க ஆச்சு? அன்னைக்கு பேசும்போது என்ன சொன்னீங்க? கண்மம் கல்யாணம் முடியட்டும், சொத்தை பிரிக்கலாம்னு சொன்னீங்க. இப்ப சண்முகம் கல்யாணம் முடிஞ்சு போய் எத்தனை மாசங்க ஆச்சு? அது பற்றி ஒரு பேச்சும் கிடையாது. அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? இருங்க தம்பி, அடுத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது குறுக்க ஏன் பேசுறீங்க? நான் முழுசா பேசுறேன் தம்பி. சரி, நாங்க எவ்வளவு நாள் இன்னும் பொறுமையா இருக்கிறது? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. அதான் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு போலாம் தான் வந்திருக்கோம்.
சொத்தை பிரிக்கிறத பற்றி முடிவு என்னதான் சொல்லுங்க. அந்த முடிவு எங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சாகணும். சரிங்க, எல்லாரும் வீட்ல இருக்கும்போது தான் பேசணும்னு சொல்லியிருக்கோம்ல. எல்லாரும்னா என்ன, நாங்க வரலின்னு சொல்லி கவலைப்பட்டீங்களா? நாங்களும் வந்துட்டோங்க. என்ன இந்த வீட்டுக்கு அலையா இருந்தாலே வந்திருக்கோம். என்ன பேச வேண்டியதில் பேசிடலாங்க. என்னம்மா, வீட்ல முக்கியமான வேலையா இருந்தேன், அவசரமா போகணும்னு சொன்னாரு. என்னம்மா, என்ன விஷயமா? ஆமா சாந்தி, எல்லாம் சொத்து பிரிக்கிற விஷயமா தான். என்னப்பா, என்ன வைரவன், இதெல்லாம் சொல்லி கூப்பிட்டு வரலையா? சொல்லியிருந்தா ஏதாவது குழப்பம் வந்திருக்கும். நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்க. அப்புறம் என்ன, எல்லாரும் வந்தாச்சுல்ல, பிரிக்கிற பற்றி பேசலாம். இங்க பாருங்க, இது உங்க சொத்தும் இல்ல, உங்க வீடும் இல்ல. நீங்க வந்து அதிகாரம் பண்றதுக்கோ அட்டகாசம் பண்றதுக்கோ, இது 4 அண்ணன் தம்பிங்க 2 தங்கச்சிங்களோட விருப்பம் இருக்கிற விஷயம். தம்பி, மாப்பிள்ளை விருப்பம் இல்லாம நாங்க ஒன்றும் பேசல. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்ன? வேணும்னா கூப்பிட்டு கேளு. டேய் ராஜேந்திரா, 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 டேய், என்னடா இது? பொறுப்பு இருக்கா உனக்கு? வீட்டுல என்ன நடக்குது, யார் வராங்க, என்ன விஷயம் தெரிஞ்சுக்க மாட்டியா? என்னய்யா, ஏன் அவரை போய் திட்டிட்டு இருக்க? என்ன கேட்கணும்னு சொல்லு, நான் வேணா கேட்கறேன். கேளுங்க, பதில் சொல்லுவாரு அவரு. டேய், சொத்து பிரிக்கிற விஷயமா ஓ முடிவு என்ன சொல்லு. என்னண்ணே இது? நான் சொல்லி ஏதாவது கேட்கவா போறீங்க? நீங்க என்னைக்கு என்னை ஒரு மனுஷனா மதிச்சிருக்கீங்க? இப்ப மட்டும் எதுக்கு என்னை கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க? இந்த பாருங்க, எங்களுக்கு சேர வேண்டியதை கொடுங்க, நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். ஆமா, எங்ககிட்டே காசு பணம் இருந்தா தானே மட்டு மரியாதையா பார்ப்பாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்க பின்னாடி வேட்டியை கட்டிக்கிட்டு நானும் அடியாள் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறது? என்ன தம்பி, போதுமா? நீ ஏதாவது? ராஜேந்திரா, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி ஆயிட்ட? அம்மா விடுங்கம்மா, அவன் சாவி கொடுத்த பொம்மை மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்கான். இத பாருங்க, சரவண ஊர்ல இல்ல, அவனும் வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். இங்க பாருங்க, அவர் இல்ல, இவர் இல்ல, ஆட்டுக்குட்டி இல்ல, கோழி குஞ்சு இல்லன்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். அதோட அவர் இருக்கிற பிஸியில நீங்க கூப்பிடும் போதெல்லாம் ஒரு நாய்க்குட்டி மாதிரி வந்து போக முடியாது. அவர் என்ன பிசினஸ் பாப்பாரா, இல்ல இங்க வந்து கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரா? இங்க பாருங்க, அவர் சார்பா நான் இருக்கேன், என்ன பெத்த அப்பா இருக்காரு, போதாதா? என்னம்மா, அதான் மாப்பிள்ளையும் பொண்ணு இருக்காங்க, நான் இருக்கேன், அம்மா சாந்தி எல்லாம் இருக்காங்க, ஆனந்தி இருக்கா, அவ அப்பா இருக்காரு. என்ன நல்ல நேரம் தான்மா, முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணுங்கம்மா. இத பாருங்க, இதுல பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. நீங்க எல்லாரும் வந்த வழியை பார்த்துட்டு போலாம். சொத்தை பிரிக்க முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அது எப்படிங்க முடிவு பண்ண முடியும்? ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது உங்க 2 பேர்த்தோட தனிப்பட்ட விஷயம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் நாங்களும் சம்மதிச்சு கையெழுத்து போடணும்ல. அதெல்லாம் ஒரு மண்ணும் வேணாம். எல்லாம் எங்க அண்ணன் எடுக்கிற முடிவு தான். சொத்தை பிரிக்கிற ஐடியாவே இல்ல. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போங்க. அது எப்படிங்க? உங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து, அதுல பங்கு கேட்கறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. நீங்களும் உங்க அண்ணனும் சேர்ந்துக்கிட்டு சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க பாருமா, நீ வாய மூடு. சர்வாதிகாரம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க.
நீ என்ன இந்த வீட்டுக்கு விளக்கேற்ற வந்தவளா? இந்த வீட்டுக்கு குழி பறிக்க வந்தவன் தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? முறையா வந்திருந்தா அதெல்லாம் தெரியும். முறை இல்லாம வந்தவ தானே. அண்ணா இது பாருங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? ஏன் முன்னாடி பேச என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு? முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னடா சொல்லணும்? என்ன பதில் சொல்லணும்? இங்க பார், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும், இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா உரிமையும் எங்க அண்ணனுக்கு தாண்டா இருக்கு. ஏய், இந்த கடை அப்பா வாங்கின காலத்துல 1000 ரூபாய். என்னமோ பேசி போறாங்க. இன்னைக்கு லட்சம் கோடி மாத்திருக்க தெரியுமா உனக்கு? அண்ணனோட உழைப்படா எல்லாத்துக்கும் காரணம். அதை யாரும் வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்க முடியாதீங்க. முடிஞ்சதை பாத்துக்குங்க. ஏங்க, அன்னைக்கு உங்க அப்பா 1000 சம்பாதிச்சாருன்னா இன்னைக்கு அது 10 லட்சம் ரூபாங்க. என்னவோ எல்லாத்தையும் நீங்களே சம்பாதிச்சு வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னது? முடிஞ்சா பாத்துக்கவா? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? உரிமை உள்ளவங்க பங்கு கேட்டு வந்திருக்கோம். என்னமோ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. இந்த நிக்கிறானே இன்னொரு மாப்பிள்ள ஏதோ ஃபாரின் போய் சம்பாதிக்க போறேன்னு, இப்ப என்னமோ பொம்பளை பின்னாடி போய் நின்று இருக்கான். அவனுக்கு மட்டும் காசு போட்டு கடை வச்சு கொடுப்பீங்க, எங்களுக்கெல்லாம் பட்டணம் போட்டு போயிருவீங்களா? சட்டி கழுவி வச்சு கவுத்தி போடுவீங்க. நல்ல ஆளுங்க நீங்க. ஏம்மா வளர்மதி, அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தப்ப என்ன சொன்ன? அண்ணே, நீங்க என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி, கைராஜ் குடும்பத்தோட மூத்த மாப்பிள்ள, உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு, எல்லா மதிப்பு இருக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு நியாயமா பேசி சொத்தை பிரிக்கலான்னு வந்தா உன் வீட்டுக்காரனும் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு. அன்னைக்கு அவர் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாரு, இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசுறாரு. நீ அன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசுனியாமா? இப்ப எடுத்து சொல்லு அவர்கிட்ட, சொல்லு. இல்லன்னு நான் எப்படி பேசுறது? பெரியவங்க எல்லாம் முடிவு எடுக்கும்போது நான் பேச முடியாதுல்ல. பெரியவங்க முடிவு எடுக்கும் போது எதுவும் பேச முடியாதா? அப்ப பெரியவங்க எல்லாம் பாதாம முடிவு எடுத்தா நீங்க எதுவும் பேச மாட்டீங்க. இதுதான் ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி உதவி பண்றதா? நல்லா இருக்குமா நீ பேசுறது? விடு, நானு மூத்தோர்ட்டே பேசிக்கிறேன். என்னங்க, நான் எது பேசினாலும் நீங்க பேசாம இருக்கீங்க. ஏதாவது வாய் திறந்து பேசுங்க. இந்த பாருங்க, நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல நிரந்தரமான வருமானத்தோட இருக்கீங்க. ஆனா அவருக்கு அப்படி இல்லை. அவர் இங்க ஒண்ணு இல்லாம வந்து நிக்கிறாரு, அவருக்கு உதவி பண்ற. அப்ப எனக்கெல்லாம் ஒண்ணுமே தர மாட்டீங்களா? நீங்க தர மாட்டீங்களா? என்ன தரல உங்களுக்கு? லட்ச லட்சமா சுருட்டிட்டு போனதெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு? சாத்திய கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து தினமும் அடிச்சு அடிச்சு அனுப்புவீங்களே, அப்பெல்லாம் சமாதானம் பேசி கையில அள்ளி அள்ளி கொடுத்தமே, வாங்கி கொண்டு போய் வச்சுப்பீங்களே, அதெல்லாம் மறந்து போச்சா? ஹலோ, அதையெல்லாம் என் குடும்பத்தை மெயின்டைன் பண்ற செலவுக்கே பத்தல. நான் கேட்கறது சொத்துல பங்கு. குடும்பம் மெயின்டைன் பண்ணணும்னா அது நீ கொடுக்கணையா? நாங்களா கொடுக்கணும்? ஏன் உன் குடும்ப செலவுக்கெல்லாம் நீ உன் கை காசு போட்ட செலவு பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் சேர்த்து சம்பாரிச்ச சொத்தை தான் நீ செலவு பண்ணிட்டு இருக்க. நீ என்ன சமபங்கன்னு பேசிட்டு இருக்க? ஏய் ஏய், இந்த சமபங்கெல்லாம் நீ பேசக்கூடாது, புரியுதா? போயிட்டே இரு, போயிட்டே இரு. அத நீ பேசக்கூடாது. இல்லையா விட்டா சும்மா பேசிட்டே போற. ஒரு பெரிய மனுஷன் நிக்கிறல்ல, என்ன மட்டும் மரியாதை உன்கிட்ட இருக்கு? இந்த முதல்ல படிச்சுக்கோ. நீ முதல்ல பேசுறான் பாருங்க. என்னத்த பாத்தீங்கல்ல, பாத்தீங்கல்ல, வெளியில வருது பாருங்க. என்னடா வெளிய வந்துச்சு? எல்லா வீட்லயும் வெளியில நடக்கிறதாண்டா. சொத்தை பிரிக்கிறது எல்லா வீட்லயும் நடக்கிறதாண்டா. புதுசான விஷயம் இல்லடா. அதுக்காக நீ பேசிக்கிட்டு தான் நான் பாத்துக்கிட்டே இருக்கணுமா? என்னத்தடா பாத்துட்டே இருக்கீங்க? சொல்லுச்சுடா. அண்ணி என்னடா சொல்லுச்சு? அன்னைக்கு என்ன சொன்னாங்க? அன்னைக்கு இந்த பிரச்சனை வந்தப்ப என்ன சொன்னாங்க? உனக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வச்சல, சொத்தெல்லாம் பிரிச்சு சொல்லுச்சுல, சொன்னே இல்லையா நீ? இப்படி பேசாம இருந்தேனா என்ன அர்த்தம்? இன்னைக்கு என்னவோ எச்சரிக்கையோட காக்கா விரட்ட மாதிரி எங்களை விரட்டுற? ஆமா, நீ எச்ச காக்கா தான். அடுத்த சொத்த அள்ளி திங்க அலையற எச்ச காக்கா தான் யா நீ. அப்படியே அரஞ்சனா. யோ, அன்னைக்கு நீங்க எல்லாம் வந்தபோது எங்க அண்ணி போய் சொன்னாங்கன்னு வெச்சுக்க, தர முடியாதியா? பொய்யா சொன்னாங்க? உனக்கு ஒரு பைசா தர முடியாது. பாத்தீங்களா? பொய் பேசிருக்காங்க. அப்பா பொய் பேசிருக்காங்களாம்பா. இப்படிலாம் பேசினா பப்பு ஆகாது. கோர்ட்டு போவோம், கேஸ போடுவோம். ஐயா, என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அவர் எப்படிங்க கோர்ட்டு போவாரு? அவரு போகாத கோர்ட் இருக்கா என்ன? அதுல தானே குடியே இருக்காரு. பொய் பேசுறது, பொய் கேஸ் போடுறது, வக்கீல பார்த்து பேசி அடுத்த மேல பொய் கேஸ் போடுறது, அவரை உள்ளதுக்கு வச்சு கழுவிங்க வச்சிருது, எல்லா வேலையும் பண்ணுவாரு அவரு. தெரியுதுல? என்ன பாரு தம்பி, இது வேணுகோபால் ஐயாவுடைய தனிப்பட்ட சுய சம்பாத்தியம். எல்லாரும் உங்க பிள்ளைங்க தானே? எல்லாரும் உங்க பிள்ளைங்க தானே? எல்லாருக்கும் பங்கு இருக்குல்ல? அப்புறம் என்ன இவங்க மட்டும் தனியா பங்கு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க? இழிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா என்ன பேசிட்டு இருக்க? பாருங்க, எங்க அண்ணன் சிவஞானத்துக்கு மட்டும்தான் எல்லா முன்னுரிமையும் இருக்கு. அவர் எடுக்கிறது தான் முடிவு. வேற எவனுக்கும் இதுல எந்த உரிமையும் கிடையாது, எந்த புண்ணாக்கும் கிடையாது. இதுக்கு மேல வேற யாராவது ஏதாவது பேசுனீங்க வேற மாதிரி ஆயிடும். இல்லப்பா, எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. உங்களுக்கு பிறந்த 6 பேரும் எனக்கு என்னமோ அப்படி தெரியல.
இல்ல வேணுவாள் அப்படி இப்படின்னு பாப்பாடி பாட்டி நிறுத்து. அதால என்னமோ பேசுறாமா? பேசுறா கட்ட கட்ட நாய்களா வீட்டுக்குள்ள வந்து என்னமோ பேசிட்டு கண்ட நாய்கள் ஊருக்குள்ள 10 பொண்டாட்டி வச்சிட்டு இருக்கா இவன். ஒழுக்க கட்ட பையன் ஒழுக்க கட்ட பிள்ளைய பத்தி வச்சிருக்காங்க. சும்மா இருடா. என்னமா சும்மா இருக்காங்க? என்னங்க பேசுறீங்க நீங்க? ஒழுக்கத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? கட்டின பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சு வாழ துப்பில்ல, இன்னொரு பெண்ண கூட்டிட்டு வந்து வச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏன் ஒழுக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? நான் ஒழுங்கா உங்க தம்பியோட வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் இங்க சொத்து இருக்கு, எல்லாருக்கும் சுயமரியாதையும் இருக்கு. ஒண்ணு செய்யுங்க. என்ன? சொத்தை பிரிச்சா குடும்பத்தை விட்டு போயிடுவோம்னு சொல்றீங்கல்ல, நான் இங்கே இருக்கேன். எல்லாருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுங்க, நாங்க இங்கே வாழ்ந்து தொலைறோம். சபாஷ், நல்லா நடிக்கிறமா? என்னன்னா இந்த வீட்டையே நிர்மூலமாக பாக்குது. கைராஜ் குடும்பத்தை பார்த்து இந்த ஊரே சிரிக்கணும்னு பாக்குறீங்கல்ல? முடியாது. தம்பி தம்பி எத்தனை பேர் சொல்லியாச்சு, பல தடவை சொல்லியாச்சு. இப்படியே புரியாத முடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்க 4 பேர்ல 2 பேர் பிரிக்கலாம்னு சொல்லியாச்சுல்ல, அப்புறம் இன்னும் பிரிக்காம இருந்தா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட பேசத்தானே வந்திருக்கோம். பாருங்க, பேசாம வெளியே போயிடுங்க. சொன்னதை கேளு, நீ பேசாம இரு. இத பாருங்க, இதுக்கு மேல எல்லாரையும் இழுத்து பிடிச்சு இங்க வச்சிருக்க முடியாது. சிவஞானம், மீனாட்சி, நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்களா? இல்லம்மா, என்ன மாதிரியா வேணும்னா இவங்க எல்லாம் மூட்டி விட்டு சண்டை போடணும்னு பாக்குறாங்க. அம்மா அப்படி பண்ண கூடாதுமா. யாரா சண்டை போட வந்தா? வேணாம்மா, வந்துருக்கா நடிப்பையில கூட்டு வந்து அவனை வெட்டி பொழி விட்டுருப்பாங்க. கூட்டிட்டு வாயா, கூட்டு வாயா, பாத்துருவோம். சண்முகம், அப்பா, நான் சொல்லிட்டே இருக்கேன்ல உங்ககிட்ட, என் வார்த்தைக்கு அப்புறம் என்னென்ன மதிப்பு இருக்கு? சொத்தை பிரிச்சு கொடுத்துடலாம், இதுக்கு மேல யாரும் வேற ஒண்ணும் பேச வேண்டாம். பாருங்கம்மா, இது உங்க மனசுல இருந்து வரலமா? உண்மையிலே சொல்லுங்க, உங்களுக்கு சொத்தை பிரிக்கணும் விருப்பம் இருக்கா? இருக்கா? உங்க உதட்டுல இருந்து வர வார்த்தை அது. எங்க யாருக்கும் அந்த விருப்பம் இல்லம்மா. அதனாலதான் இவ்வளவு பேசிட்டு இருக்கோமா. ஆமா டேய், உதட்டுல இருந்து வருதோ உள்ளத்துல இருந்து வருதோ, இனிமே இருக்க முடியாது. இவங்க யாரும் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. பேசாம நீயும் சிவஞானமும் இந்த சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. அண்ணன் ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேமா. இந்த வீட்டோட பாரம்பரிய சொத்து இந்த வீடு உடைய கூடாதுமா. நான் ஒத்துக்க முடியாது. டேய், நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா? ஏன்டா இப்படி நடந்துக்கிற? இவங்கெல்லாம் வேற மாதிரிமா. இவங்க சொல்றதா விடுங்கம்மா. உமா சொல்லட்டும், சாந்தி சொல்லட்டுமா, அண்ணி சொல்லட்டுமா, ஏன் அண்ணனை சொல்லுங்க. இவங்கெல்லாம் சொல்லட்டுமா? இவங்கெல்லாம் பிரிக்க வேணாம்னு சொல்லும்போது யாருமா சொல்லணும்? இவனுங்களா? பேச்சு இருந்தா போட்டு